Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. 50 days live weight loss challenge இன்னைக்கு day 4 ஓட வீடியோ. Day 4 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும். நம்ம லாஸ்டா ஒரு 2 years back வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது நம்மளோட breast வந்து உங்களுக்கு sagging breast இருக்கு அப்படினா அந்த breast-ஐ வந்து சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கற ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதுல வந்து இப்போ வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய டவுட், அது நல்ல வியூஸும் போயிட்டு இருக்கு நமக்கு. அதே சமயம் அதுல நிறைய டவுட் கேக்குறாங்க. சோ அந்த டவுட் நீங்க என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ அதை மட்டும் நான் குறிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததா இன்னையோட வீடியோல என்னென்ன சாப்பிட்டிருக்கேன், என்ன சாப்பிட கூடாது அப்படிங்கற எல்லா விஷயமும் இன்னையோட வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட breast size இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படினாலும் அதே சமயம் நம்மளோட breast size வந்து நமக்கு breast வந்து sagging breast இருக்கு அப்படினாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கண்டிப்பா அந்த மசாஜ் தான். ஸோ இந்த மசாஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழிருந்து மேல் நோக்கி நீங்கள் மசாஜ் பண்ணலாம். அது வந்து தேங்காய் எண்ணெயோ நீங்கள் நார்மலாக பாடி மசாஜுக்கு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆயிலை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு டவுட்டு முக்கியமாக கேட்டிருந்தது என்னென்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்போ எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களால் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutes வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மசாஜ் பண்ணியே ஆகணும். மசாஜ் குறிப்பாக நீங்கள் கீழிருந்து மேல் நோக்கி மட்டும்தான் மசாஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம breast-ஐ லிஃப்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறோமே தவிர்த்து நம்ம சாகிங்க்கு ட்ரை பண்ணலை. ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்காக கீழிருந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. இன்னொன்று breast இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இல்லைனா breast sagging breast-ஐ சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும், ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் அதை பற்றின வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வீடியோவை ட்ரை பண்ணிவிட்டு கூடவே இந்த மசாஜையும் நீங்கள் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறப்போ எவ்வளவு நாளில் டிஃப்ரெண்ட் தெரியும். 7 days கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். என்ன ஏஜ் வரைக்கும் பண்ணலாம், ஏஜ் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து வேணால் மசாஜை ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக ட்ரெஸ்ஸு போடலாமா, உடனே மசாஜ் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்ததாக வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னா இப்போ ஆயில் மசாஜ் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸில் ஆயில் படும், அது ட்ரெஸ்ஸை வந்து நாசமாக்கிடும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி, உடம்பு கழுவுறதுக்கு முன்னாடி, இப்போ காலையில் குளிப்பீங்க, நைட்டு உடம்பு கழுவுங்க இல்லையா. ஸோ இந்த 2 டைமும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்கவோ உடம்பு கழுவவோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து போயிடும். அப்போது வந்து உங்களோட ட்ரெஸ்ஸு நாஸ்தி ஆகாது. மசாஜ் முடிச்சதுக்கப்புறமா ப்ரா போடலாமா, கண்டிப்பாக போடலாங்க. அது போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக போடணும். உங்களோட கரெக்டான சைஸில் நீங்கள் ப்ரா போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாகிங் breast அப்படிங்கிறதே உங்களுக்கு பெருசாக வராது. இன்னொன்று சாகிங் breastக்கான ரீசன்ஸ் இது சாகிங் breastக்கு வந்து சிலருக்கு ஜீன்லேயே வரும், அப்புறம் ஓவர் வெயிட் ஒரு காரணமாக இருக்கலாம், மெடிசன்ஸ் எடுக்கிறது, நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம், உங்கள் உடம்பை நீங்களே பார்த்துக்காத ஒரு காரணமாக இருக்கலாம், சரியான அளவில் ப்ரா போடாதது ஒரு காரணமாக இருக்கலாம், பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறப்போ ப்ரா போடாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால இதுதான் காரணம் அப்படிலாம் கிடையாது. நம்ம அதை நோக்கி போக வேண்டாம். என்ன காரணம்னு தேடுறதை விட அதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத தேடுறதானே நல்லது. ஸோ அதுக்கு இந்த வழிமுறைகள் இருக்குது. மசாஜும் எக்ஸசைஸும் உணவு முறைகளில் சில மாற்றங்கள், அதாவது ஒரு ப்ராப்பரான டயட் ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறப்போ கூட உங்களால் உங்களோட breast-ஐ வந்து சாகிங் breast-ஐ சரி பண்ண முடியும். அதுக்காக சாப்பாடு மட்டும் எடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. மசாஜ் ப்ளஸ் எக்ஸசைஸ், சாப்பாடு இதெல்லாம் சேர்ந்தது தான் இதோட ரிசல்ட்டு. அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னு. எனக்கு பர்சனலாக எனக்குமே அனுபவம் இருக்குது. என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம வீடியோஸ் மூலமாக சொல்லணும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அதோட ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் அது எதுவுமே கிடையாது. இன்னொன்று, ஒரு பொண்ணு வந்து ஒரு 20+ மேலே அவள் மார்பகங்களை சரி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் breast கேன்சர் அதில் இருக்கனால கண்டிப்பாக நம்மளோட மார்பகத்தில் அசாத்தியமாக ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும். இந்த மசாஜ் பண்ணுறப்போ அது கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஐயோ என்னோட உடம்பை நான் எப்படிப்பா தொட போகிறேன் அப்படின்னலாம் நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தயக்கமே வேண்டாம். உங்கள் உடம்பு நீங்கள் தொடாமல் வேறு யார் தொட, அதனால் தைரியமாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இது கீழேயே சிலர் வந்து ரொம்ப வெல்கரான கமெண்ட்ஸ் பேசுவாங்க. இதை பற்றியெல்லாம் நீ ஏன் பேசுகிற, இது எதுக்கு தேவையா, இதுதாங்க தேவை. breast கேன்சர் வர்றப்போ breast-ஏ எடுக்கிறாங்க, அப்போ அதை பற்றி பேச மாட்டாங்களா? நீங்கள் என்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் பேசாமல் வேறு யார் பேசுகிறது? நான் ஒரு பொண்ணு, 2 பொன் குழந்தைங்களுக்கு அம்மா, நான் பேசாமல் இதை பற்றி வேறு யார் பேச முடியும்?
அதனால் எனக்கு எந்த பதட்டமும் பயமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களோட பிரஸ்ட்டை சரி பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ டெய்லி உங்களோட பிரஸ்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம உடம்பு வந்து நம்ம தொட்டு பார்க்காம இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம நார்மலாக நம்ம கை காலில் எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் நம்மளோட இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்க நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கிற சில உறுப்புகளில் பிரச்சனை வரப்போ நமக்கு தெரியவே செய்யாது. ஏன்னா நீங்கள் பாதுகாத்து வைக்கிறது தான் காரணம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பிரஸ்ட்டை பரிசோதனை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதில் ஒரு பார்ட்டாக இதையும் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கேட்கலாம், இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் மசாஜ் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. டெய்லி குளிக்கிறப்போ ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு, கை காலுக்கு, நம்ம பிரஸ்ட்டுக்கு, நம்ம உடம்புக்கு எங்கே வேணால் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணலாம். இதை யார் கேள்வி கேட்க போகிறோம்? அதனால் தைரியமாக பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலேயே சில டவுட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேட்ட எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லிட்டேன். ட்ரெஸ்ஸு போடலாம், ஒரு 3 to 4 minutes வரைக்கும் மசாஜ் பண்ணலாம். டெய்லி 2 நேரம் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 3 நேரம் கூட பண்ணலாம் மசாஜ். அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் குளிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த ஆயில் இருக்கும் இல்லையா உடம்புல, பிசு பிசுன்னு இருக்கும். அதனால குளிக்கிறதுக்கு சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை நீங்கள் காலையில் குளிச்சிட்டிங்க, நைட்டு மறுபடியும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலைகள்லாம் தவிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஜஸ்ட்டு ஒரு க்ளோத்தில் வந்து நனைச்சிட்டு, ஒரு துணியை நனைச்சிட்டு அந்த துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஆயில் அதில் போயிடும். அவ்வளோதான். அப்புறம் ப்ரா சைஸு, உங்களோட ப்ரா சைஸை பார்த்து பிராண்டட் ப்ராவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பிராண்டட் ப்ரா யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட பிரஸ்ட்டை சேக்கிங் பண்ணாமல் உங்களுக்கு பாதுகாத்துக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே இதில் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். அடுத்ததாக இன்னையோட டயட் வீடியோக்கு வரலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. காலையில் வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட்டு பார்த்திங்கன்னா 81.700 இருக்கேன். நேற்று 400 இருந்தேன். ஏன் இந்த வெயிட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு தெரில. எனக்கு இந்த ரீசெண்ட் டைமாக இப்படி தாங்க வெயிட் ஏறி இறங்கி தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து எப்படி குறையுது குறையாதா எப்படிங்கிறது. வெயிட்டு பார்த்துருப்பீங்க, வெயிட்டு அதிகமாக இருக்குது. ரீசனெல்லாம் கிடையாது, சில நாள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டு தான் நம்ம ஒரு டயட்டுக்குள்ளே வரோம், சரியா? அதனால் ஒரு நாள் வெயிட்டு கூடும், ஒரு நாள் குறையும். ஆனால் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை வருதுன்னுங்கிறத எனக்கு ஆச்சரியம். நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், இன்னும் மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெயிட்டு குறையவே மாட்டேங்குது. டயட் எவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் வெயிட் ஏறிட்டே போகுது. அதனால தான் 50 நாள் சேலஞ்ச் அப்படின்னு நான் வந்தேன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன், அதுக்கு முன்னாடியும் சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் அவ்வளவுதான் பண்ண முடியும். ரொம்ப வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கண்டிப்பாக வெயிட்டு குறையும். நான் மெடிசன்ஸ் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆன்டிபயோட்டிக், அதனால கூட இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியலை, நாளைக்கு வெயிட்டு பார்க்குறப்போ நாளைக்கு தெரியும். அதே மாதிரி சில நாள் நம்ம ஒரு ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் கூட ரீசனாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்க வேண்டாம். முதல்ல வந்து வாட்டர் வெயிட் அப்படின்னு கொஞ்சமாவது குறையும்னு நினச்சேன். ஆனால் அதுவே இப்படி எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் 50 நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அவன் எவ்வளோ தான் குறையுதுன்னு பார்க்கலாமே. இன்றைக்கி என்னென்ன உணவுகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நேற்று ட்ரை பண்ணால் அதே வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நைட் டைமில் நம்ம சாப்பிட வேண்டியது. அதுவும் இந்த பக்கம் காலையில் எடுத்துக்க வேண்டிய வெயிட் லாஸ் ட்ரிங்குக்கு பார்த்திங்கன்னா சோம்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி சோம்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து மிளகு போட்டனால ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டாக இருந்துன்னு சொன்னேன், அதனால் இன்றைக்கி பட்டை போட்டுட்டேன். அடுத்ததான் வந்து இந்த பக்கமும் நம்மளோட சோம்பு தண்ணி ரெடி ஆகிடுச்சு, அதை மூடி அப்படியே வச்சுட்டேன். நைட் டைம் குடிக்க வேண்டிய பெட் டைம் வெயிட் லாஸ் ட்ரிங்கில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கொதிச்சதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூடில் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நான் குடிச்சிக்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறேன். எனக்கு இதோட டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் என்னோடய முகம் ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷனே மாறுது. பொண்ணு தான் பக்கத்தில் நின்று நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஆமாம் சூப்பராக இருக்கும், உனக்கு வேணுமான்னு கேட்டேன். அது அவள் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, கசாயம் நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் என்ன பண்ணாலும் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது. எங்களோட குட்டி தங்கம் சக்கு தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா. அவள் கூட விளையாடிட்டுருக்கா, சின்ன பெரியவா. அவளை பால் விளையாட கூப்பிட்டுட்ருக்கா. ஒரு வழியாக அந்த நைட்டு எப்படியோ குடிச்சு முடிச்சுட்டேன். 1/2 கிளாஸ் தான், அதுவே குடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு சிரமமாக இருக்கும். ஏன்னா அதோட டேஸ்ட் அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கும். லெமன் ஜூஸ் வேறு சேர்க்குறாமா, அது வந்து என்னமோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டு ரெடி பண்ண சோம்பு தண்ணீர் காலையில் 6 ரெடியாக இருக்குது. காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துக்கிறேன்.
இப்போ டெய்லி வந்து 2 ட்ரிங்க் எடுக்கிற மாதிரி இருக்குது, காலையிலையும் நைட்டும். இது டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை காலையில் எழும்பினோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதை எடுத்து முடித்ததுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கும். நமக்கு காலையில் எழும்பினோடனே கொஞ்சம் நிறையவே தண்ணி குடிக்கலாங்க. இது 1 டம்ளர் தான் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் இதை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதெல்லாமே நம்மளோட கிச்சனில் கிடைக்கக்கூடிய தினசரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். அடுத்து வந்து இன்றைக்கி காலையில் 2 எக்கு ஆஃப் ஆயில் போட்டு அது கூடவே சாம்பார் வச்சு எடுத்துருந்தேன். நான் இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு தோசை சாப்பிட்ணுன்னு. நேற்று வேறு வெயிட் லாஸ் ஆகலையா, அதனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 11 மணிக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு அவியலும் அப்புறம் வேறு ஒரு பொரியல் கூட வச்சுருந்தேன், முட்டைக்கோசு பொரியல். அது கூட வந்து சிக்கன் பண்ணியிருந்தேன், அதுவும் எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு டம்ளர் டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். ஒரு சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன், இனிப்பு போடாமல் எடுத்திருந்தேன். காலையிலையும் ஒரு டம்ளர் டீ எடுத்திருந்தேன். நைட்டுக்கு 2 எக்கு மட்டும் பொரிச்சு போட்டு எடுத்திருந்தேன். அவ்வளோதாங்க. இதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.